அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு வங்கதேச வீரர் முஸ்தகிபுர் ரஹ்மான் என்கின்ற வீரர் இந்தியாவில் நடக்கக்கூடிய சூதாட்டங்களில் ஒன்றான ஐபிஎல்லில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் என்ற அணி விளையாடியவர். இதுவரைக்கும் 2026 ஐபிஎல்லில் கூட 9.2 கோடிக்கு அவர் ஏலம் போயிருக்கார். விளையாடிட்டு இருக்க அவரை இந்திய கிரிக்கெட் வாரியம் நீக்கியிருக்காங்க. ஐபிஎல்ல இனி முஸ்தகிபுர் ரஹ்மான் விளையாடக்கூடாது அப்படின்னு நீக்கியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களான இந்துக்களுக்கு எதிராக தற்போது மிக கொடூரமான தாக்குதல்கள் அந்த வங்கதேச மண்ணில் நடந்து வருவதாகவும், அதற்கு ஒரு வினையாற்றும் விதமாக வங்கதேசத்தை சேர்ந்த வீரரான முஸ்தகிபுர் ரஹ்மானை நீக்கி இருக்கிறது பிசிசிஐ என்கின்ற இந்திய கிரிக்கெட் வாரியம். வங்கதேச அணி என்ன செஞ்சிருக்குன்னா, வங்கதேச இந்த கிரிக்கெட் போர்டு ஐபிஎல் நேரலை காட்சிகளை நேரடி லைவ் ஒளிபரப்ப நாங்கள் வங்கதேச மண்ணில் அனுமதிக்க மாட்டோம் என்று அறிவித்திருக்காங்க. இந்த செய்தியை பற்றியும் இதை ஒட்டி எதை நாம் இதனோடு பொருத்தி பார்க்க போகிறோம் என்றால், சரியாக 2012 அல்லது 2013 ஐபிஎல்லாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அந்த ஐபிஎல் போட்டியின் போது 2009 ஈழத்தில் நடைபெற்ற இனப்படுகொலையினுடைய காட்சிகள் வெளிவந்த தருணம் அது. தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் மேதகு வே. பிரபாகரன் அவர்களுடைய மகன் பாலச்சந்திரன் அவருடைய புகைப்படம் ஒன்று வெளியாகி இருந்தது. அந்த காலகட்டத்தில் அந்த புகைப்படத்தில் சில ரொட்டி துண்டுகளோடு அவர் ஒரு கூடாரத்தில் அமர்ந்திருப்பார், இராணுவ கூடாரம் அதில் அமர்ந்திருப்பார். அடுத்த படத்தில் அவர் மார்பில் குண்டு பாய்ந்து இறந்து கிடப்பார். இந்த 2 புகைப்படமும் வெளியானது. இது வெளியான பிறகு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மக்கள் கொந்தளிப்பு ஏற்பட்டது. அந்த கொந்தளிப்பின் போதுதான் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகளும் தமிழ் தேசிய உணர்வு பெற்ற அமைப்புகளும் கொதித்து எழுந்தன. இங்கு இந்த மண்ணில் இலங்கை வீரர்கள் யாரும் விளையாடக்கூடாது தமிழ்நாட்டு மண்ணில், அப்படி என்று ஒரு மிகப்பெரிய கோரிக்கை எழுந்தது. மற்ற அணி வீரர்கள், அதாவது சென்னை அணியில மட்டும் இல்லை, எந்த அணியில ஒரு 7-8 அணிகள் இருக்கு என்று அப்போதைக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஐபிஎல் அணிகளில் எந்த அணியிலும் இலங்கை வீரர்கள் இருந்தாலும் அவர்கள் சென்னையில் கலந்து கொண்டு ஒரு போட்டி ஆடக்கூடாது என்று ஒரு சொல்லப்படாத ஒரு ஆணையாக அது அப்போது நடைமுறையில் இருந்தது. வெளிப்படையாக இது போன்று அறிவிக்கவில்லை, நடைமுறையில். ஏன்னா அந்த புகைப்படத்தினுடைய தாக்கம். ஆனால் அந்த ஒரு புகைப்படம் மட்டுமா, தமிழ்நாட்டு மீனவர்கள் இதுவரைக்கும் 600க்கும் மேற்பட்ட மீனவர்களை இலங்கை இராணுவம் கொன்று குவித்திருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்களை சிங்கள இராணுவம் அன்றாடம் கைது செய்து கொண்டு போய் சிறையில் அடைக்கிறது. இதுவரைக்கும் பல கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள மீன்பிடி படகுகள் இலங்கை வசம் இருக்கிறது. அதை அவர்கள் சிறைபிடித்துக் கொண்டு போய் இதுவரைக்கும் அதை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், அல்லது அவர்கள் விற்று விட்டார்கள் அந்த இலங்கை அரசு. நாம் வரி செலுத்தி ஒரு அரசின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு குடிமக்கள். நாம் ஏதோ கடற்கொள்ளையர்கள் அல்ல. நம்மளை கடற்கொள்ளைகள் போல் சித்தரித்து அவர்கள் இவ்வாறு நம்மளை நடத்துகிறார்கள். இதை தட்டி கேட்க துணிவில்லாத இந்திய அரசு தொடர்ச்சியாக அனுமதித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் சுட்டுக் கொல்லப்படுவார்கள், தற்போது கைதுதானே செய்யப்படுகிறார்கள் என்று நியாயம் கற்பித்துக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டு மீனவர்களிடையே ஆளக்கூடிய இந்திய ஆட்சியாளர்கள் நியாயத்தை கற்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி அண்டை நாடு என்கின்ற இலங்கை நமக்கு செய்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பரம எதிரியாக இந்திய மக்களிடம் ஒருவரை காட்டுகிறீர்கள் என்றால் அது பாகிஸ்தான் தான். அவர் ஏதோ பிறப்பிலிருந்தே நமக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் எதிரி போன்று ஒரு வடிவமைப்பை ஏற்படுத்துகிறீர்கள். அந்த நாடு கூட குஜராத் மீனவர்களை கைது செய்திருக்கிறது. ஒருவரை கூட சுட்டு கொன்றதில்லை.
கைது செய்து பிறகு அரசியல் நடவடிக்கையின் மூலமாக அவர்கள் வெளியிடப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இலங்கை நட்பு நாடு என்று கூறுகிறீர்கள். உங்களுடைய பல நிதி அந்த நாட்டு அரசிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பல நலத்திட்ட உதவிகளை அன்றாடம் இலங்கைக்கு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு குறிப்பிட்ட சீரான இடைவெளியில் இங்கு உள்ள இந்திய ஆட்சியாளருடைய தலைமை ஆட்சியாளர்கள் அங்கு போய் தன்னுடைய சேனைகளை சந்திப்பது போல் இலங்கையிடம் நட்பு பாராட்டி வருகிறீர்கள். அப்படி உள்ள நாடு இதுவரைக்கும் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு விசாரணை கூட இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? கிட்டத்தட்ட 1970களிலிருந்து தமிழர்கள் அங்கு தமிழர்கள் என்ற இனத்தினாலேயே அங்கு கொல்லப்படுகிறார்கள். அங்கு நடப்பது தெளிவாக உலக நாடுகளுக்கே தெரியும், இனப்படுகொலை என்பது. அங்கு உள்ள இந்து கோயில்கள் அகற்றப்பட்டு அல்லது உடைக்கப்பட்டு, பிள்ளையார் கோயில் இருந்தால் பிள்ளையார் சிலை உடைக்கப்பட்டு புத்த விகாரைகள் நிறுவப்பட்டு கொண்டிருக்கிறது அன்றாடம். தற்போதும் கூட பல தமிழர் பகுதிகள் இன்றைக்கும் இராணுவத்தின் கெடுபிடியில் இருக்கிறது. 2009 போர் முடிந்ததாக அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு ஏறத்தாழ ஒரு 14-16 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பொழுது கூட அங்கு மக்களிடம் இராணுவம் அடக்குமுறையை மேற்கொண்டு இருக்கிறது தமிழர்களுக்கு எதிராக. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு இங்கு இருக்கக்கூடிய IPL அணிகளில் பல இலங்கை வீரர்கள் தற்போது ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பல கோடி ரூபாய்களை முதலீட்டு செய்து விளையாடி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? சென்னை அணி என்று சொல்லக்கூடிய சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் கூட பல வீரர்கள் இலங்கை வீரர்கள் இருக்கிறார்கள். மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்கள் எல்லாம் அவர்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. எங்கேயோ இலங்கையில் ஒரு மூலையில் இருந்த பதிரணா என்ற ஒரு வேகப்பந்து வீச்சாளரை தேர்வு செய்து இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கே அவரை பற்றி தெரியாது. ஆனால் மகேந்திர சிங் தோனி அவர்களுக்கு தெரியும். அவரை அழைத்து வந்து இங்கு போட்டிகளை ஆட வைத்து இங்கு உள்ள நம்முடைய தமிழ் ரசிகர்களுக்கெல்லாம் அறிமுகம் செய்து அவரிடம் ஒரு கிரஷ் என்று சொல்கிறார்கள் புதிதாக தற்காலத்தில் ஒரு வார்த்தை. அப்படி இங்கு உள்ள பெண்களுக்கெல்லாம் அந்த 14 மீது ஒரு கிரஷ் என்று பரப்புரையை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு வெட்கமில்லை? ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி விட்டு அந்த இனப்படுகொலை செய்த மக்கள் மீது இன்றைக்கும் வன்மத்துடன் செயல்படக்கூடிய அரசு தான் சிங்கள இனவெறி அரசு. தற்போதைய ஆட்சியாளர்களும் அப்படிதான் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஒரு நாட்டோடு அங்கு உள்ள ஒரு வீரரை அழைத்து வந்து இங்கு போதை போல் IPL என்பதே ஒரு சூதாட்டம் தான். இன்றைக்கு தமிழர்களை புகழ்த்தி விட்டு அவர்களை அடிமையாக்கிவிட்டு அந்த சிங்கள வீரர்களையே தமிழர்களை ரசிக்க வைத்து வேடிக்கை பார்க்கிறீர்கள் இல்லையா? அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு கிரிக்கெட்டின் மீது ஒரு போதை இருக்கிறது. இந்த போதையிலிருந்து நாம் வெளிவர வேண்டும். வங்கதேசத்தை பாருங்கள், மிகச்சிறிய நாடாக இருந்தாலும் ஒரு வீரரை அவர்கள் நாங்கள் விளையாட அனுமதிக்க மாட்டோம் எங்கள் அணியில் என்று அவர்கள் கூறிய பிறகு IPL-ஐ நாங்கள் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய மாட்டோம் என்று அறிவிக்கிறார்கள் என்றால் அந்த நாட்டு வீரர்களுக்கு அங்கு நடப்பது ஒரு சிறுபான்மை மக்களுக்கு மீதான ஒரு தாக்குதல் என்பதை நாம் கண்டிக்கிறோம். நிச்சயமாக அதற்கான அரசியல் நடவடிக்கைகளை எடுத்தாக வேண்டும் என்பதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை. எங்கு யார் தாக்கப்பட்டாலும் அது தவறுதான், அதை நாம் ஆதரிக்கவில்லை. ஏன் தமிழர்கள் தாக்கும் போது மட்டும் இந்திய அரசுக்கு கண் தெரிய மாட்டேங்குதுன்னு நமக்கு தெரியல. தமிழர்கள் எங்கு தாக்கப்பட்டாலும் உங்களுக்கு கண்ணை இறுக்கி மூடிக்கொள்கிறீர்களே, என்ன காரணம்? ஒரே காரணம்தான். அங்க இருப்பது, இலங்கையில் இருப்பது புத்த மதம் என்றால் புத்த மதம் என்பது ஆரியத்தினுடைய இன்னொரு பிரிவுதான் என்ற ஒரு பார்வை. அங்கு உள்ள சிங்கள மக்கள் வேறு யாரும் அல்ல, வட இந்தியாவில் இருந்து குடிபெயர்ந்த, பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு குடிபெயர்ந்த வட இந்தியர்களே என்ற ஒரு இனப்பற்றின் அடிப்படை காரணமாக அந்த சிங்கள இனவெறி அரசிற்கு தொடர்ச்சியாக எந்த ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, அது காங்கிரஸாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடு.
இது தமிழர்களாகிய தமிழ் தேசிய எழுச்சியின் மூலம் உணர்வு பெற்ற இளைஞர்களுக்கு தெரியும். அனைத்து இளைஞர்களுக்கும் தெரிய வாய்ப்பில்லை. அந்த பணியை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நாம் எப்படி ஒவ்வொரு செய்தியிலிருந்து தமிழ் உணர்வு பெற வேண்டும் என்கின்ற பணியை தான் நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். அதனுடைய ஒரு பகுதிதான் இந்த காணொளியை நான் வெளியிட வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு தோன்றியது. இதிலிருந்துதான் தமிழர்கள் பாடம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எதிரிகளிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறார்கள், சொந்த மக்களிடம் இந்திய அரசு எவ்வாறு நடந்து கொள்கிறது என்பதை தமிழக மக்களாகிய நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொண்டு இலங்கை வீரர்கள் இந்த மண்ணில் தொடர்ச்சியாக விளையாடக்கூடாது. அவர்கள் மீனவர்கள் மீதான அத்துமீறலை நிறுத்தும் வரை கைது கூட செய்யக்கூடாது. அவர்கள் நிறுத்தும் வரை, இன்றைக்கு கூட 2-4 நாட்களுக்கு முன்பு கூட சில மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார். 2 மாதமாகும் அடுத்த விசாரணைக்கு வருவதற்கு அடைத்திருக்கிறார். இப்படி தொடர்ச்சியாக தமிழர்கள் மீது வன்மத்தை கக்கும் சிங்கள இனவெறி அரசை நாம் தமிழர்களாகிய நாம் ஒன்று கூடுவதன் மூலமாகத்தான் பணிய வைக்க முடியும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.